இந்த நாளில் செய்யுமே, இப்போ வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இப்போ வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுவோம், ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இப்போ வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இப்போ வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 Hallelujah. இன்றைக்கு வேதத்தில் சில உண்மைகள், எல்லாமே உண்மைகள் தான், உண்மைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அது தன்னுடைய உண்மை. ஏன்னு சொன்னால் அந்த சத்தியங்கள் தன்னுடைய வார்த்தையில் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அதில் ஒரு சம்பவம் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு போகிற நேரம் தன்னுடைய சீசர்களை எருசலேமுக்கு போகிற நேரம் கூப்பிடுறார். சீசர் எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்கிறார், அவங்க ஒரு வீட்டுக்கு போ, உனக்கு நேராக இருக்கிற கிராமத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். போயிட்டு அங்கே போய் மரத்தில் ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்கும், அதை அவுட்டுத்து வா அப்படின்னு சொல்கிறார். நேராக போய் அந்த கிராமத்தில் போகிறனே ஒரு கழுதைக்குட்டி அங்கே மரத்தில் கட்டப்பட்டிருக்கும், அதை போய் அவிட்டுட்டு கொண்டு வாருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். அப்போ உடனே அவங்க இயேசு சொல்கிறார், இதையே நவுக்கிறீங்கன்னு யாராவது கேட்டால் இது என்னுடைய ஆண்டவர் இயேசுவுக்கு தேவைன்னு சொல்லுங்க, உங்களை விட்டுருவாங்க என்று சொல்லி அனுப்புகிறார். ஆமேன். அப்போ அந்த கழுதைக்குட்டியை ஏன் அவுட்டாங்க, என்னத்துக்காக இது நடந்தது என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து எல்லாருக்கும் பலவித எண்ணங்கள், நினைவுகள் இருக்கிறது. ஒரு கூட்டத்தார் சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த குருத்தோலையில் எல்லாம் பிடிக்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி என்று சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, இந்த சிலுவையெல்லாம் வைக்கக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லை அப்படி என்று சொல்கிறாங்க. ஒரு காரியம் நிறைவேறாமல் ஒரு பொருள் உருவாகாது. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு அது தெரிஞ்சிருக்கணும். மறக்கக்கூடாது என்று தான் அந்த 12 கற்களை யோர்தானில் கால் பதிச்சு வந்தோடனே 12 ஆசாரியர்கள் கோத்திரங்கள், அந்த 12 ஆசாரியர்கள் யோர்தானை கடந்து வார நேரம் யோசுவா சொல்றார், ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தரா போய் ஆசாரியர்கள் கால் பதித்து நின்ற அந்த யோர்தான் நதியில் இருக்கிற 12 கற்களை கொண்டு வாருங்க, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல் கொண்டு வந்து அந்த கல்லை வைத்து ஒரு பலிபீடம் கட்ட வேணும். இதை என்னதுக்காக கட்டியிருக்கேன்னு கேட்டால், பின் சந்ததியார் நீங்கள் போயிடுவீங்க, பின்னுக்கு வாராக்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆகையினால அவர்களுக்கு சொல்லணும், இது இப்படி இப்படியெல்லாம் நடந்து யோர்தான் கரைபுரண்டு போகிற நேரம் நம்முடைய முற்பிதாக்கள் கர்த்தருடைய உதவியோடு கர்த்தர் யோர்தானை 2ஆ பிளந்தார். அதனால அந்த அவங்களோட கால் பட்ட உடனே 2ஆ பிளந்துட்டு, ஆகையினால அதனால அவர்கள் கடந்து வந்தார்கள் இந்த பகுதி கானான் தேசத்துக்கு போறதுக்கு. ஆசாரியருடைய காலின் கீழ் இருந்த அந்த கற்கள் தான் இந்த 12 கற்கள். இதை வச்சு இப்படி இந்த பலிபீடத்தை கட்டியிருக்க. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா?
ஓடி போற தண்ணியை அப்படியே குவியலாம் நிறுத்தி ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். காலை வச்சுட்டீங்கடா போதும் விசுவாசத்தில். ஆமேன். யோர்தான் 2 பிள்ளைக்கு என்னால் முடியலை, என்னால் செய்ய இயலாது, எனக்கு இதெல்லாம் வராது, இது சரி வராது அப்படி என்று நாங்கள் சொல்கிற நேரம் எல்லாம் முடியாமல் போயிடும். விசுவாசத்தில் காலை வைக்கணும். காலை வச்சாதான் யோர்தான் பிள்ளைக்கும். அல்லேலூயா. அதனால விசுவாசம்தான் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பலத்த ஒரு அற்புதத்தை ஆற்றலை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. இங்கே மாற்கு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தபெகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரை 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்று கேட்டார்கள். என்னவென்றார்கள்? இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதிமேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர்கள் அதிமேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே தம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை பிரவேசித்து எல்லாவற்றையும் சுத்தி பாய்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் போட்ட 6ஆம் வாரத்தில் மற்ற சுவிசேஷத்தில் எழுதுறாங்க, உன்னுடைய சீசர்கள் எல்லாம் சத்தம் போடவனாம், பெரிய ஆர்ப்பாரம், பெரிய ஆரவாரம், எல்லாம் அதிரும்படியாக இந்த ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவருக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்த பொழுது ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு என்ன சொல்றான், உங்களுடைய சீசர்களை எல்லாம் சத்தம் போட வேணாம் அப்படி என்று சொல்றாங்க. ஏன் சொல்றார்? இவர்கள் சத்தம் போடல் என்றால் அந்த கல்லெல்லாம் சத்தம் போடும் என்றார். கல்லுகள் எல்லாம் கூப்பிடும். அல்லேலூயா. ஆமென். இந்த கல்லில் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர் அவர்தான். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை எந்த சக்தியும் எந்த வல்லமையும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த குருத்தோலையை பிடித்து தேவனை துதித்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை இன்றைக்கு நமக்கு ஒரு பாம் சண்டே, ஒரு குருத்தோலை ஞாயிறு அல்லது ஒரு பாம் சண்டே, ஒரு குருத்தோலை ஆராதனை நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நாங்கள் பரலோகத்தில் இது நடக்கும் என்பதை வேத ஆதாரங்களோடு நான் இன்றைக்கு உங்களுக்கு பேச போகிறேன். இங்கு இந்த பாம் சண்டே தேவையில்லை, இது செய்யக்கூடாது, இந்த குருத்தோலைகளை பிடிக்கக்கூடாது என்று சொல்லுகிற மக்களே, ஊழியர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சத்தியம்? இதற்கு ஒப்பனையான ஒரு குருத்தோலை ஞாயிறு பரலோகத்தில் 1000-10,000 தேவதூதர்களோடு பூமியின் எல்லா ஜனங்களும், கோத்திரத்தாரும், இனத்தாரும், பாசைக்காரர்களும், எல்லா மக்களும் சேர்ந்து இந்த குருத்தோலைகளை பிடித்து ஆராதிக்கிற ஒரு நாள் நமக்கு உண்டாகும் என்பதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த குருத்தோலைகளை பிடிச்சி ஆராதிக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இங்க ஆண்டவர் இயேசு இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடு என்ன? இதுல நாங்க பாப்பமாக இருந்தா இயேசு என்ன சொல்றார்? உனக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போ, அங்க போய்
அங்கே ஒரு மரத்தில் ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அந்த குட்டியை அவிழ்க்கிற பொழுது யாராவது கேட்டா, இது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டால், இது என்னுடைய ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி கற்பித்து கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை அவர்கள் பேசின பொழுது அங்கு போன சீசர்கள் இயேசுடைய வார்த்தையை பேசின பொழுது அங்கு எல்லா சூழ்நிலைகளும் மாற்றம் அடைகிறது. தேவனுடைய வார்த்தையை அன்றைக்கு அவங்க பேசுறாங்க. வார்த்தையாகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தையை சீசர்கள் வாயில் ஆண்டவர் வைத்த பொழுது அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போய் அந்த கழுதைக்குட்டியை அவுக்கிற பொழுது அவர்கள் சொந்தக்காரன் சும்மா வந்திருக்க மாட்டான். பகலையிலேயே பட்ட பகலையே திருடுறானுங்க சொல்லி வந்திருப்பானுங்க. ஆனால் அவர்களுடைய பதில் என்ன? இது என்னுடைய ஆண்டவர் இயேசுவுக்கு தேவை என்று இயேசு சொன்ன பொழுது சூழ்நிலை மாற்றம் அடைகிறது. அவர்களை போக விட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் வேலை செய்ய வேணுமாக இருந்தால், அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை வளமாக மாற்ற வேணுமாக இருந்தால், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் தாராளமாய் பேசி பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா சூழ்நிலையிலும் சொல்லி பாருங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றம் அடைய ஆரம்பிக்க நீங்க காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றம் அடையும். உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில பெரிய சிறப்பு வரும். எப்பொழுது வரும்? இந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்ல சொல்ல, பேச பேச, அதை விசுவாசித்து அறிக்கை பண்ண, உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சொல்ல, நீங்க பெரிய வெற்றிகளை சந்திக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு சமூகம், தேவ மக்கள், தன்னுடைய சபைகள் இந்த உண்மையில வாழ்றது குறைவு. ஆகையினால இந்த உண்மையை நாங்கள் ஒத்துக்கொள்வோமாக இருந்தால், இந்த உண்மையான இந்த சத்தியங்களை எடுத்து எங்களுடைய வாயினால நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுடைய சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. இங்க மாறிட்டு, எப்படி மாறிட்டு? இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். இயேசு கற்பித்தபடி சொன்னபடி. இன்றைக்கு வேதத்தில் நிறைய வார்த்தைகள் நமக்கு கற்பித்து கொடுக்கப்படுகிறது. நிறைய உபதேசங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது இயேசுடைய உபதேசத்திலிருந்து. அப்படியாக இருந்தா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து உங்களுடைய வாயில வைத்து அதை பேசி பாருங்க. நீங்க பேச பேச, சொல்ல சொல்ல உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். தடையா சில நேரம் இந்த சபைக்கு நோட்டீஸ்கள் வரும். எனக்கு எதுக்கு வருதுன்னு சொன்னா, சபை விசுவாசிகளுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. வியாதியா, வேதனையா, பில்லி சூனிய கட்டா, சாபமா, குடிவரியா, இப்படியான ஆட்கள் எல்லாம் என்னுடைய சுவிசேஷ கூட்டத்துக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி வரும். அப்படியான நோட்டீஸ்களை நான் கொடுக்கறது இல்லை. இது இப்படிப்பட்ட தகுதியுடையவர்கள் நமது சபையில் இல்லை. என்ன ஒருத்தர் ஒன்றும் பேசாமல் இருக்கிறீங்க. நம்மளோட சபையில் அப்படியான ஆட்கள் இல்லை. ஆகையினால இது இவங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் ஒரு கூட்டம், ஒரு சுவிசேஷ கூட்டம், ஒரு வெளியரங்க கூட்டம் நடக்குமாக இருந்தால், அந்த ஊழியர்களோடு பக்கபலமாய் நின்று நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபிக்கிற ஒரு ஜனக்கூட்டம், பக்கபலமாய் நிற்கிற ஒரு ஜனக்கூட்டம் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னால் நிச்சயமா அனுப்பி வைப்போம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா பேசுகிறவர்கள். அதைத்தான் நாங்கள் உபதேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா பேசுங்க, தெளிவா அறிக்கை பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில பலத்த மாற்றம் நடைபெறும். அல்லேலூயா. பலத்த மாற்றம் நடக்கும். இவர் கையை வச்சுட்டா, அவர் கையை வச்சுட்டா, இவர் 4 உருக்கிட்டா. சிலர் பார்ப்பாங்க, ஊழியக்காரர்கள் சில விசுவாசிகளை முறைச்சி பார்ப்பாங்க.
அப்போ விசுவாசனுக்கு ஓஹோ, நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிட்டார். கர்த்தருடைய வார்த்தை எங்களை உள்ளும் புறமும் சோதித்து அறிகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அந்த வார்த்தைகள் எடுத்து பேசி பாருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆமேன். இதில் ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மினக்கெடுங்க. வீட்டில் பேசி பாருங்க, குடும்பத்தில் பேசி பாருங்க, பிள்ளைகளோட பேசி பாருங்க, உங்களுடைய தேசத்துக்கு பேசி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு பேசி பாருங்க, உங்களுடைய தொழிற்ஸ்தானத்துக்கு பேசி பாருங்க, உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்கு விரோதமாய் பேசி பாருங்க. எனக்கு விரோதமாக நான் உயிரோடு இருக்கு நாளளவு ஒருவனும் என்ன எதிர்த்து நிற்பதில்லை சொல்லி பாருங்க. இது கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கா, சொல்லுங்க என்று சொல்லி. என்னுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்கும். அவர் சொல்லி தந்திருக்கிறார் சொல்ல சொல்லி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குறார். அவர் சொல்லி தந்திருக்கிறார். அவர் சொல்றார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி தந்திருக்கார். அது சொல்லி பாருங்க. நான் ஒரு நாளும் கீழே போறதில்லை, நான் ஒரு நாளும் தாழ்ந்து போறதில்லை, நான் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பாருங்க. சொல்ல சொல்லத்தான் உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவர் பேசின உடனே அந்த கழுதைக்குட்டியை அவுக்கிறதுக்குரிய வார்த்தையின் செட்டப் அந்த சூழ்நிலையிலே எல்லாம் அங்கு போய் அவருக்கு தேவையானது அவருடைய வார்த்தை நடப்பித்தது. ஆமேன். இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பேசுகிற பொழுது, அதை சொல்லுகிற பொழுது, இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மனனம் செய்து பாடமாகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும். அல்லேலூயா. நேற்று நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு இமாம், ஒரு முஸ்லீம், அவர் சொல்றார், இந்த அவங்களோட யாரு முகமது, அவரை பற்றி ஒரு 4-5 இடத்துல தானே குறிப்பிடப்பட்டிருக்கான். ஆனால் ஈசா நபியை பற்றி 25 தடவைக்கு மேலே அங்கே எழுதியிருக்கான். அப்போ அவர் யோசிக்கிறார், ஏன் ஈசாவை பற்றி இயேசுவை பற்றி இதில் நம்மளோட குர்ஆன்ல எழுதியிருக்கு என்று பார்த்தா அங்கே அவங்க சொல்றாங்க, வார்த்தை தான், அதாவது word of God is creator, தாவனுடைய வார்த்தை தான் உருவாக்குறவர், கிரியேட்டர். அவ காட், கடவுள் கிரியேட்டரா? இல்லை. அவர் சொல்றாரு, குர்ஆன்ல இருந்து பேசுறார், கடவுளா கிரியேட்டர்? இல்லை. அவர் சொல்றார், கடவுளுடைய வார்த்தை கிரியேட் பண்ணுது, கடவுளுடைய வார்த்தை உருவாக்குறது என்று சொல்லி அவர் அதை பார்த்து, வேத குர்ஆன்ல எந்த பெண்கள் பேருமே இல்லையா, ஆனா இயேசுடைய தாயாராகிய மரியாமுடைய பேர் அங்க குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஏன் இதை இங்கே போட்டிருக்கு என்று அவரே கேள்வி கேட்கிறார். அவர் சொல்றார், இந்த குர்ஆனை ஒரு முஸ்லீம் வாசிச்சு அதை புரிந்து கொண்டான்னு சொன்னால் எல்லா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களாக வந்துருவாங்க. இயேசுதான் கடவுள் என்று சொல்லி, அவருடைய வார்த்தை தான் கடவுள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் சொல்றார், என்ன ஒரு பாஸ்டரும் மாத்தல, ஒரு பிஷப்பும் மாத்தல, ஒரு சிஸ்டர் மாத்தல, ஒரு கார்டினல் மாத்தல, ஒரு ஆர்ச் பிஷப் என்ன கிறிஸ்தவனா மாத்தல, என்ன இந்த குர்ஆனை என்னை கிறிஸ்தவனாய் மாத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன சொல்றார்? அவர் தான் கிரியேட்டர், அவருடைய வார்த்தை தான் உருவாக்குறது, அவர் தான், வார்த்தை தான் கடவுள், வார்த்தை தான் கடவுள் என்று சொல்லி அவருடைய குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு தெரியாத ஒரு முஸ்லீம் இமாம் சொல்றார், அவர் மனம் மாறிட்டார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திருந்தார், அவருடைய நாமம் அவனுடைய வார்த்தை என்பதே. அவர்தான் வார்த்தை, வார்த்தையானவர் தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் நமது வாயில வச்சு நீங்க பேசுற பொழுது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை இந்த வார்த்தைகள் மாற்றி பெரிய பலத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் இந்த வார்த்தையை தியானம் பண்ணி பேசுற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறதுல மந்தத்தனத்தில் இருக்கிறாங்க. அது கூட போறதில்லை. அதில் அதே ஒரு
வேலையாக, ஒரு தொழிலாக, அதே எங்கள் மேலே வைத்த ஒரு பணியாக, எங்கள் மேல் வைத்த ஒரு கடமையாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தா, அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை எங்களுடைய வாயிலிருந்து பேசுவோமாக இருந்தா, அந்த வார்த்தை இந்த கழுதைக்குட்டியை அவுக்கிறதுக்கு எப்படி அந்த வார்த்தை போய் வார்த்தையை சொன்ன உடனே அவர்களை அவிட்டுத்து போங்க என்று சொல்லி அனுமதி கொடுத்தது போல எல்லாவற்றையும் நீங்களே கிராண்டட் பண்ண முடியும், அனுமதிக்க முடியும். எல்லாம் கூட வாழ்க்கையில் நன்மையாய் வரும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். என்ன உத்தரவு சொன்னாங்க? இது என் ஆண்டவருக்கு தேவை, இயேசுவுக்கு தேவை என்று சொல்லுங்க. இதைத்தான் சொல்ல சொன்னார், பெரிய ஒன்றும் சொல்லலை. இது என்னுடைய கர்த்தர், எங்களை மீட்ட என்னுடைய குருவுக்கு, என்னுடைய ரபிக்கு, என்னுடைய மேய்ப்பனுக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் அவுக்கிறோம். ஏனென்றால் எல்லாம் அவருக்குரியது. ஆமென். உடனே அந்த சூழ்நிலை மாற்றம் அடைந்து அவர்களை போக விட்டார்கள். அங்கு அவர்கள் சந்தோஷமா வந்த அந்த குட்டியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து அதுமேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அதுமேல் ஏறி போனார்கள். வஸ்திரங்கள்லாம் அது மேல போட்டு அதுக்கு மேலே இயேசு ஏறி இயேசு பிரயாணம் பண்றார். ஒரு ராஜா ஒரு கழுதை குட்டியில வாரார். அதுதான் அந்த தீர்க்கதரிசி சொல்றாங்க, அவர் கழுதை குட்டி மேலும் அது மரியை மேலும் மேறி வருவார், சியோன் குமாரத்துக்கு சொல்லு என்ற வார்த்தை அன்னைக்கு தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட இங்க நிறைவேறிட்டு. வார்த்தையில சொல்லப்பட்ட காரியங்கள் தான் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா, நிறைவேறும். சொல்லுங்க, நிறைவேறும். சொல்லுங்க, நிறைவேறும். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை கிளிச்சாத்திரம் மாதிரி பார்க்கக்கூடாது. இப்போ இந்த கிளிச்சாத்திரம் எல்லாம் இல்லை. நாங்கள் பள்ளி படிக்கிற காலத்தில் பஸ்ஸுக்கு நிற்கிறேன், அந்த அரச மரத்துக்கு கீழே வச்சுருப்பாங்க. ஒரு பாக்ஸுக்குள்ளே கிளி இருக்கும், அதில் நிறைய காட்டு வச்சுருப்பாங்க, அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. பத்திச்சாதம் கொடுத்த உடனே அவர் இருப்பார், ஒரு பாய் போட்டு அழகாக இருப்பார். அந்த சாத்திரம் பார்க்க போகிறவரு குத்தி போல கொண்டு வச்சுருப்பாங்க, அவர் அதில் குந்திட்டு இருப்பார். ஐயா வந்திருக்கார், அம்மா வந்திருக்கிறா, ஐயாவுக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்து சொல்லு என்று சொல்லி அந்த கதவை திறந்துட்டனே அது பார்த்துட்டு நிற்கும். என்ன நமக்கு சாப்பாடு தர போறாராண்டு வராது லேசில. ஐயாவுக்கு நல்ல ராசியா ஒரு செய்தியை கொடு. அது அப்படியே வந்து அந்த புத்தகத்துக்கு மேல் நடந்து வந்து அப்படியே அந்த தட்டி கொழுவி அப்படியே போட்டுட்டு போகும். அவர் எடுத்து பார்ப்பார், அதில் எல்லாம் நல்ல விஷயம்தான். எல்லா காட்டிலையும் கெட்ட விஷயம் ஒன்றுமே இல்லை. கெட்ட விஷயம் இருந்தால் ஒருவனும் பார்க்க மாட்டான், அது அவனுக்கு தெரியும். அவனோட பிழைப்பு கெட்டு போகும். ஐயாவுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருக்கு, அவனுக்கு எல்லாம் வாய்க்கும், நீ எல்லா காரியத்திலையும் வெற்றி அடைய போற. அப்படித்தான் அது கொடுக்கும் செய்திகள். கிளியை உண்டாக்குனவர், படைச்சவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. இது கிளி சாத்திரம் இல்லை, இது இயேசுடைய வார்த்தையாகிய தாவுடைய சத்தியங்கள், உண்மைகள். இதை எடுத்து பேசுங்க, உங்களோட வாழ்க்கையில் சிறப்பு வரும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவருக்கு பிடித்த இயேசு அந்த அது மேலே ஏற்றி போகிறாங்க. அப்போ தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். மர இலைகளை போட்டு பரப்பி அங்கு இயேசுக்கு ஒரு நடைபாதையை ஏற்படுத்துகிறாங்க. அங்கே போகிற நேரம் அவருக்கு என்ன செய்ய, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற தம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யத்தை ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பெரிய சத்தமிடுறாங்க. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. ஆமென், அல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிடுங்க. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன்.
சொல்கிறேன்ட்டு கொஞ்சம் நேரம் தப்பாக நினைக்கிறாங்க. இது சத்தியத்துக்கு தேவையாக இருக்குது ஒரு எக்ஸ்பிளனேஷன். அந்த வீட்டை 2-3 தடவையில் பூட்டிட்டாங்க. என்றால் கொஞ்சம் காசு வாங்கியிருந்தபடினால பூட்டிட்டாங்க. வந்து பூட்டிட்டு எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டு பூட்டிட்டு ஆக்களை வெளியில் விட்டுட்டு பூட்டி திறப்ப கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு மாதிரி திறக்கிறது திருப்பி அப்படி பூட்டிட்டாங்க. திரும்ப அந்த வீட்டை செட்டில் பண்ணிட்டாங்க. நேற்று நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். இனி நீ பூட்டப்படுவதில்லை. இனி நீ பூட்டப்படுவதில்லை. உன்னை பூட்டுறவன் பூட்டப்படுவான். அவனுடைய எல்லா காரியங்களும் பூட்டப்படும். என்ன கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சு பேசுறவங்க சொல்ல சொல்ல காரியங்கள் ஆகும். தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணி பேசி 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 பழகிறவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் அப்படியே உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய நாவல் அந்த கிரியேட்டருடைய வார்த்தைகள் இருக்கிறபடினால நாங்கள் சொல்ற காரியங்களும் அப்படியே உண்டாயிரும். நல்ல விஷயங்கள் உண்டாகும். அல்லேலூயா. ஆகையினால இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணி பேசுகிற ஒரு பழக்கத்தை நாங்கள் எடுக்கிற பொழுது அந்த பழக்கமானது எங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை வெற்றியை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லா சுவிசேஷர்களும் இந்த அப்போஸ்தலரும் இந்த சத்தியத்தை குறித்து வைத்திருக்கிறார்கள். 12:13. மறுநாளிலே 12வது வசனம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அது மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்த என் நினைவு கொண்டார்கள். எல்லாம் ஒரு தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. வார்த்தையில் எழுதப்பட்டதுகள் எல்லாம் அப்படியே நடந்தது. ஆமேன். அல்லேலூயா. ஆகையினால் தான் அந்த காரியம் நடக்கிறதுக்கு தாவன் தன்னுடைய வார்த்தையை திரும்ப அனுப்புகிறார். எப்படி? சாதாரணமான தன்னுடைய ஊழியர்கள்ட்ட இந்த வார்த்தையை வைக்கிறார். போய் கண்டுக்குட்டியை கழுதைக்குட்டியை அவுட்டு கொண்டு வா, யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு எனக்கு தேவை என்று சொல்லு, உங்களை போக விடுவார்கள் என்ற அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தையின் பவரை அவர்கள் செவிகள் கேட்க பேசி அவர்கள் அதை கேட்டு அதை தங்கள் இருதயத்துக்குள்ள எடுத்துட்டு அந்த கண்டுக்குட்டியை அவுக்கிறதுக்காக போகிற பொழுது அங்கு அவர்களுக்கு அது தடையில்லாமல் வெளியிலே கொண்டு வரப்படுவதற்கு, சொல்லுங்க, தடையில்லாமல் வெளியிலே வருவதற்கு அவர்களுக்கு அந்த வார்த்தை தேவையாக இருந்தது. எந்த வார்த்தை? இயேசு சொன்ன வார்த்தை. அப்ப சொந்தக்காரர்கள் அங்கு நின்றவர்கள் தடை பண்ணுகிற பொழுது இது என் ஆண்டவருக்கு தேவை என்று அவர்களுக்கு சொன்ன உடனே அவர் ஏற்கனவே பிளான் பண்ணின அந்த திட்டம் அங்கே நிறைவேற்றம் அடைகிறது, நிறைவேறுகிறது. ஆமேன். அப்ப நிறைவேற எங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். நீங்க இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து பேசி பாருங்க, சொல்லி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில பெரிய பலத்த அற்புத மாற்றங்கள் நடக்கும். உங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய ஜீவியம் ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. அதற்கு சார்பான, அதற்கு ஈக்குவலான வசனம் தெரியாதவர்கள் அதற்கு சமனான வார்த்தைகளை, நல்ல உண்மைகளை சொல்லி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடைபெறும். அல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் வருவோம் வெளிப்படுத்த புஸ்தகத்துக்கு. 7ஆம் அதிகாரம். கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம். ஒன்பதாவது வசனம். இவைகளுக்கு பின்பு நாம் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள்
வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. என்ன உண்டாகணுமாம்? சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக, தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் அந்த மகிமை வரட்டும் என்று சொல்லி அங்க குருத்தோலைகளை எடுத்து பரலோகத்தில் எப்படியாம் நாம் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் எல்லா பாசைக்காரர்களும் வந்து ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான ஜனங்கள், கணக்கிலேயே கால்குலேட் பண்ண முடியாத எண்ண முடியாத திரளான ஜனங்கள் இந்த குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக என்ன சொல்றாங்களாம்? அவருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி அந்த குருத்தோலைகளை பிடித்து ஆர்ப்பரித்து அங்கு சந்தோஷமாய் கொண்டாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய சத்தியங்கள் யாருமே தடை பண்ணாதீங்க செய்வதற்கு. தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுங்க. ஒவ்வொரு சத்தியங்களும் அங்க பரலோகத்தில் நடக்கிற அந்த காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறபடினால இந்த குருத்தோலைகளை பிடித்து நாங்கள் ஒரு நாள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நின்று பரலோகத்தில் நின்று எல்லா பாசைக்காரர்களோடும் எல்லா கோத்திரங்களோடும் எல்லா ஜனங்களோடும் எல்லா மக்களோடும் கூட நின்று எண்ண முடியாத அந்த திரள் கூட்ட ஜனங்கள்ல நானும் நீங்களும் ஒருத்தராய் இருந்து இந்த குருத்தோலைகளை பிடித்து ஒரு நாளைக்கு நாங்கள் பெரிய ஆரவாரம் பண்ணி கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர போகிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்கேயும் இந்த அறிக்கை தேவையாக இருக்கிறது. எனக்கு கர்த்தருக்கு மகிமை வரட்டும் என்று சொல்லுகிற ஒரு அறிக்கை எல்லா ஜனங்களும் கர்த்தருக்காக அங்கு பேச வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை, என்னை மீட்டவருக்குரிய மகிமை, என்னை பாவத்திலிருந்து என்னை பாவ கிடங்கிலிருந்து சாபத்திலிருந்து நரகத்திலிருந்து மீட்டவருக்குரிய மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் அந்த மகிமை வரட்டும். இந்த ரட்சிப்பு ஒரு ஊழியனாலேயோ அல்லது ஒரு ஊழியக்காரியாலேயோ அல்லது ஒரு மனுஷனாலேயோ ஒரு பிஷப்பாலேயோ அல்லது யாராலேயோ ஒரு தலைவராலேயோ உண்டாகாம எங்களுடைய தேவனால எல்லாம் உண்டாயிருக்கிறபடினால் அவருக்கு அந்த மகிமை போகட்டும் என்று அந்த குருத்தோலைகளை கையில் எடுத்து தான் சொல்றாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமே, நீங்க தோற்று போறதில்லை. உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. பெரிய எழுப்புதல் வரும். நீங்க சிறந்திருப்பீங்க. நீங்க வெற்றி பெற்று வாழ்றவங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம்.